சம்பந்தப்பட்ட என்ன கேட்காம நீங்க செஞ்ச சத்தியத்துக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுப்பா. காவல் தெய்வம் கனகதுர்காவை சாட்சியா வச்சு கோவில்ல மைனா கழுத்துல தாலி கட்டிட்டேன். சாமியாடி குழலி அதுக்கு சாட்சி. அந்த மைனா உயிரோடு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று நீயே முடிவு செய்து கொள். என்னப்பா, ஜமீனுக்கே உண்டான அதிகாரத்தை என்கிட்டயே காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு எனக்கு பொருந்தாது. காந்தாரிக்கு இளந்திரையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா? இதுல கந்தர்வ கல்யாணம் பண்ணினது போல இளந்திரையன் மைனாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த கல்யாணத்துக்கு காவல் தெய்வம் கனகதுர்கையும் கோவில் சாமியாடி குழலியும் சாட்சி. நல்ல வேடிக்கை. இளந்திரையன் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட இருக்க போறான். அவனுக்கும் எனக்குமான கலவி முடிஞ்சு அவன் காலனோட கைக்கு போக போறான். அது தெரியாம ஆளுக்கு ஒரு ஆசை. அடியே விஷக்கண்ணிக்கா, எல்லாம் உனக்கு சாதகமா கை கூடி வருது. இனி உன்னோட ஆட்டத்தை நீ ஆரம்பி. அப்பா நல்லா கேட்டுக்கோங்க. மைனா உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். இந்த ஜென்மம்னு இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மைனா தான் என்னோட மனைவி. அதனால அவளை வேண்டான்னு சொல்ற இந்த அரண்மனை எனக்கு வேண்டாம், இந்த சமஸ்தானமும் வேண்டாம். எனக்கு என் மைனாவே போதும். நான் போறேன். இனி திரும்ப இங்க வரமாட்டேன். இதுக்கப்புறமும் என் மைனாவுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சீங்க, அது நீங்களாவே இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். இளந்திரையா,